எதிர் வீட்டிலும் கோலம் போடவும். இப்பதானே முகூர்த்தம். இங்க இருக்கீங்க. கல்யாணம் என்னாச்சு? கல்யாணம் அவ்வளவுதான், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். விடிஞ்சா முகூர்த்தம், இப்ப வந்து கல்யாணம் வேணா பிடிக்கலங்க. உனக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லம்மா, எனக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு. உன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறது முக்கியம் இல்லடா, அந்த பொண்ணு மனசுக்குள்ள நீ இருக்கியா அதான் முக்கியம். உன்னை பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு நீதான் தாலி கட்டுவே, உன் கூட தான் வாழ போறேன்னு சந்தோஷமா ஒருத்த வந்து உட்கார்ந்துருக்காளே, அவ வாழ்க்கையை கெடுத்துடாதே. இல்லம்மா, அந்த பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவன் இல்ல. மனசுக்குள்ள ஒருத்திய வச்சுக்கிட்டு சும்மா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறனால மட்டும் நான் புருஷனாயிட முடியுமா? அந்த வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்குமா? உன்னை தவிர வேற ஒருத்திய மனசாலையும் நினைக்க மாட்டேங்கிற மந்திரத்தை இன்னொருத்திய மனசுல நினைச்சுக்கிட்ட எப்படிமா சொல்றது? இத பாரு, அதெல்லாம் மறந்துட்டு இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறியா இல்லையா? கடனை வாங்கியிருந்தா மறந்துடலாமா? காதலை வாங்கிட்டா ஆயுசுக்கும் மறக்க முடியாது. 4 வயசுல நான் படிச்ச ஆனாவனா இன்னும் ஞாபகம் இருக்கு. 2ஆம் கிளாஸ்ல நான் படிச்ச ABCD இன்னும் மறக்கல. கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், பாடம் நடத்தின வாத்தியார் எல்லாரும் ஞாபகம் இருக்காங்க. படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சு இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலைக்கு போக மறக்கல. மாசமானா 1ஆம் தேதி சம்பளம் வாங்க மறக்கல. 25 வயசுல நான் ஒரு பொண்ணை காதலிச்சதை மட்டும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா மறந்துடுங்கிறீங்களே, எப்படிமா மறக்க முடியும்? ஒரு பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட மந்திரம் இருக்குமா? ஒரு பொண்ணு நினைச்சு மனசுக்குள்ள போட்ட முடிச்சா உட்கறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா? உங்க முன்னால நிக்கிறேனா தூக்க மாத்திரையோ விஷமோ குடிச்சிட்டு எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருந்தா நெஞ்சா அடிச்சுட்டு அழுவீங்க. இதே உங்க பிள்ளைங்க நேருக்கு நேரா நின்னு வேண்டாமா எனக்கு பிடிக்கல என்னை விட்டுடுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, அப்படிதானே? ഒരു മാസം മുമ്പ് ലോട്ടറി